ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலை சட்னி இட்லி, தோசை, சாதம் கூட சாப்பிட நல்லாயிருக்குங்க. வாங்க இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம், வறுக்காத வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 மிளகா சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்த்துன பொருளோட கலர் மாறுற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ இதோட கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த வதக்கினதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.